அல்லேலூயா. ஆதியிலே தேவன் நம்மை மன்னித்தவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையில தான் நம்ம பார்க்க போகிறோம். 7 வார்த்தைகள் சிலுவையில் தேவன் பேசினார். இல்லை, இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கிற பிரகாரமாய் முதல் வார்த்தை மன்னிப்பு. அவர் மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவன். அப்போ பாடல் பாடின பொழுது அவராலே நாம் நீதிமான்களாய் பார்க்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம பாடினோம். அவர் மன்னிக்கிற தேவன். பக்கத்தில் போய் சொல்லுங்க, இயேசு மன்னிக்கிற தேவன் சொல்லுங்க. இயேசு உங்களை மன்னிச்சுட்டார், சந்தோஷமா சிரிச்சு கை கொடுங்க. இயேசு உங்களை மன்னிச்சுட்டார். நீங்க மற்றவங்களை மன்னிச்சிட்டீங்களான்னு கேளுங்க. நீங்க மற்றவங்களை மன்னிச்சிட்டீங்களான்னு கேளுங்க. கஷ்டமா இருக்குல்ல? கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்தில் எப்போவுமே உண்மை பேசிட்டோன்னு வச்சுக்கிங்களேன். மனுஷங்கிட்ட வேணால் நம்ம பாவத்தை மறைச்சிடலாம், நம்ம அக்கிரமத்தை மறைச்சிடலாம். ஆனால் தேவன்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தண்டிக்க மாட்டாருங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏசப்பா தண்டிக்க மாட்டார். ஏசப்பா கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா மன்னிச்சு நம்மளை விடுவித்துடுவார். அதை ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. இந்த குட் ஃப்ரைடேயில் தேவ பிள்ளைங்களை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. ஏசப்பா கிட்ட மனம் திறந்து நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன்னு நம்ம சொல்லிட்டோம்னா மன்னிப்பு கொடுத்துடுவாரு. மன்னிப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மளை பாதுகாக்குகிற தேவனாக இருக்கிறார். வித் கண்டிஷன். நீங்கள் விரும்பணும், இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு விரும்பணும் இல்லையா? இதை நான் செய்யக்கூடாது. கணவனுக்கு சமைக்கும் போது இந்த ஆளுக்கெல்லாம் நான் சமைக்கணுமா சை அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு, அத்தான் உங்களுக்காக தான் அத்தான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மன்னிக்கிறதுல தயாவரங்க. மன்னிக்கிறதுல தயாவரர். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அல்லேலூயா. அவங்க இங்க இந்த பகுதி எல்லாத்துக்குமே தெரியும். நான் இதை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வருஷம் ஒரு குட் ஃப்ரைடேக்கும் இதே காரியங்களை தான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு மட்டும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையறதுக்காக அரைஞ்சிட்டாங்க. அவர் தப்பு செய்யலை, பாவமே செய்யாமல் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா பொறாமையினால் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருந்தாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவர் பின்னாடி வந்துடுவாங்க, நிறைய அற்புதங்கள் செஞ்சிடுவாங்க. செய்கிறாரு, அதனால இவரை உயிரோடு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நெசசரி இல்லை. ஆனாலும் வந்திருக்கிற புது ஆத்மாக்களுக்காக நான் இதை கொஞ்சோண்டு சொல்லிட்டு போகிறேன், அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அப்போ சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அவர் உடுத்தின ட்ரெஸ்ஸை நல்ல வஸ்திரத்தை கட்டிட்டு அழுக்கு ஒரு அரை நிர்வாணியாக சிலுவையில் அவரை அரைகிறார். அதை கிழிச்சு போடலான்னு எல்லாரும் சொல்லும் பொழுது அப்போது சொல்கிறாங்க, இதை கிழிச்சா யாருக்கும் பிரயோஜனமே இல்லை, சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து இந்த வஸ்திரத்தை யாருன்னா ஒருத்தர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஏசப்பா இந்த வார்த்தை சொல்கிறாரு, என்னை சிலுவையில் அரைஞ்சாங்க, சிலுவையை சுமக்க விட்டாங்க, சவுக்கில் அடித்தாங்க, 2 திருடர்களுக்கு நடுவில் நிற்க வச்சுட்டாங்க. ஆனாலும் பிதாவே, இவங்க செய்யறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறார். ஒரு மனுஷன் நல்லா வாழும் பொழுதே மன்னிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் ரத்த வேதனையில் சவுக்கடிப்பட்டு முள்முடியை சுமந்து அந்த வேதனையோட சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் மன்னிங்கன்னு சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு விரோதியை கூட துரோகம் பண்ணினவனு கூட நேசிக்கக்கூடிய இருதயம் அவருக்கு இருப்பாரு
இந்த வசனத்தை நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வசனம் முதல் சவுக்கடி என்னை அடிப்பதாக, இந்த வசனத்தை வாசிக்கிற எனக்கு. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்ப ஏசப்பாவை சவுக்கால அடிச்சுதான் சிலுவையை கொடுத்தாங்க. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற தேவ பிள்ளையே, முதல் சவுக்கடி, இந்த மன்னிப்புங்கிற சவுக்கடி என் மேலே விழுவதாக. ஏன்? மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லாமல் ஒருவேளை நான் இங்க நின்று பேசுறேன்னா எனக்கு ஐயோ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, ஏதோ தெரியாம பேசிட்டான்பா மன்னிச்சிடுங்கன்னு. ஏசப்பா எனக்காக ரெக்கமெண்டேஷனுக்காக பிதாவின் இடத்துல இருப்பவர். அனுதினமும் நம்மளுடைய நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதே ஏசப்போடைய வேலையா போச்சு. அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அநேக துரோகங்கள் செய்தவர்களையே மன்னிக்கக்கூடிய குணம் படைத்தவராக இருக்கிறார். ஆமென். ஆனா இன்னைக்கு அந்த குணம் நம்மளோட ஒட்டி இருக்கு, உயிரோட இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. உயிரோட இருக்கானா? சில பேருக்கு பாதி, சில பேர் ஐசியூல இருப்பாங்க. மன்னிப்பா? என் வாழ்க்கையில மன்னிப்புக்குங்கிறதுக்கு என்ன சொல்றது, இடமே இல்லை அப்படின்னு யாராவது இருப்பீங்கன்னா நீங்க ஐசியூல இருக்கிறீங்கன்னு அர்த்தம், வென்டிலேஷன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆக்சிஜன் இயேசு என்கிற ஆக்சிஜன். இயேசு ரட்சகருங்கிற வார்த்தை தான் உங்களை காப்பாற்றும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஐசியூவில் இருக்கிற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் ஜீவன் பெற்றவர்களாய் இன்னைக்கு திருச்சபையை விட்டு கடந்து போகணுங்க. கடினமான காரியம்தான். ஆனால் இதை ஒன்று இப்படி யோசிப்போம், இந்த கடினத்தில் நமக்கு நம்ம மன்னிக்கிறதே கடினம்னு நினைக்கும் பொழுது, இயேசு சிலுவையில் நமக்காக சிலுவையை சுமந்தார், மற்றவங்களை மன்னிச்சார்னு நினச்சி பாருங்க, நம்ம மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய குணத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிப்பு பெறணும்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா கிட்ட என் வாழ்க்கை மன்னிக்கப்படணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரே ரகசியம் சொல்றேன், நீங்க மன்னிப்பு பெறணும்னா நீங்க மற்றவங்கள மன்னிச்சிடுங்க. அவ்வளவுதான். இதுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன். எப்படி எனக்கு அவன் 1000 துரோகம் பண்ணிட்டான், என் பேரை கெடுத்துட்டான், என் கிட்ட இருந்து அபகரிச்சிட்டான், என் சொத்தை பறிச்சிட்டான், என்னை நிந்திச்சிட்டான், என்னை பற்றி வெளியில் போய் செஞ்சுட்டான், எனக்கு செஞ்சு சொல்லி காமிச்சதை 1000 பேர்கிட்ட சொல்லி காமிச்சிட்டான், என்னை தலைகுனியை வச்சுட்டான், அப்படியெல்லாம் இருக்குது, அவனை நான் எப்படி மன்னிப்பேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னா, மன்னிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். அவன் 1000 துரோகம் பண்ணினவனா இருந்தாலும் கூட ஒரு நன்மை நமக்கு பண்ணியிருப்பான். அவன் ஒரு நன்மை நமக்கு பண்ணியிருப்பான். அந்த ஒரு நன்மையை நினைத்து பார்ப்பீங்கன்னா மன்னிப்பு தானா வந்துடும். அல்லேலூயா. ஒரு நன்மை எப்படின்னு சொல்றேன். இப்ப ஈஸ்டர், கணவன் கிட்ட புடவை கேட்டிருப்பீங்க, ட்ரெஸ்ஸு கேட்டிருப்பீங்க, ஏதோ சூழ்நிலை வாங்கி தர முடியாம இருந்திருக்கும். அதனால நான் கேட்டதை நீங்க செய்யல, நான் கேட்டதை நீங்க செய்யல, பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டதை எங்க அம்மா அப்பா செய்யலன்னு ஒரு கோபத்தோட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மன்னிக்க முடியாம ஒரு நிலையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒன்னே ஒன்று நினைச்சு பாருங்க. என்ன நினைச்சு பாருங்கன்னா, இத்தனை வருஷம் எனக்கு நல்ல உடைய கொடுத்து ஆகாரத்தை என் பெற்றவங்க கொடுத்தாங்களேன்னு நினைச்சு பாருங்க. இது பெருசா தெரியவே தெரியாது. அல்லேலூயா. நான் சாரி கேட்டேன், ஆன்ட்டி நினைக்கிறாங்க வாங்கி தரல. ஆன்ட்டி இன்னைக்கு வாங்கி தரல, ஆனா இத்தனை வருஷம் வாங்கி கொடுத்தாரு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நமக்கு துரோகம் செஞ்சவங்க நம்ம வீட்லயே இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்ததை செய்ய முடியாதவங்க நம்ம வீட்டில் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம எதிர்பார்க்காததை செஞ்சாங்கல்ல, அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னா இனி நம்ம எதிர்பார்க்கறத அவங்க செய்வாங்க. இதை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் படகு வேறு பக்கமாய் திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சிரிப்பாக வருது, ஏன்னா ஒருத்தவங்க சிரிக்கிறத பாரு. அல்லேலூயா. அப்போ முதல் மன்னிப்பு யாருக்கு கிடைச்சது அப்படின்னா,
ஆதாம் ஏவாளுக்கு தான் முதல் மன்னிப்பு கிடைச்சது. ஆதாம் ஏவாள் முதல் மனிதன், முதல் மனுஷி. இறைவன் படைத்த முதல் மனிதன் இந்த உலகத்துல யாருன்னா ஆதாம். ரெண்டாவது யாருன்னா ஏவாள். இவர்களுக்கு முதல் மன்னிப்பு கர்த்தர் கொடுத்தார். எப்படின்னா, தான் சிநேகித்து தன் சாயலிலே ஒருத்தரை படைக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம வயிற்று பிள்ளைங்களை ஈண்டெடுக்கும் பொழுது அந்த பிள்ளைய சின்ன வயசுல எவ்வளோ சந்தோஷமா வளர்த்துருப்போம். கண்ணே மணியே அமுதே கோ அமுதே முத்தே அழகே வெள்ளைக்குட்டி சக்கரை கட்டி அப்படியெல்லாம் சொல்லி அந்த வயிற்றுல இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சி உறவாடி பிள்ளைய தாளாட்டி சீராட்டி அது தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி கண்ணை வச்சு பார்ப்போம். என்னப்பா பார்க்குறீங்க, எவ்வளோ அழகாக தூங்குதில்ல. இன்னைக்கு தூங்கும்போது என்ன பார்க்குறோம், எருமை மாடு பிறந்து தொலைச்சிருக்கு எனக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னே. அப்போ இப்படி அழகாக பார்த்தோம், அப்படி படுத்துக்கிட்டு அழகாக இருக்குல்ல. நான் கருப்பாக இருந்தேன்னா என் பிள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, நன்றி ஏசப்பா. உடனே கணவர் சொல்லுவார், என் பிள்ளை வெள்ளையானது காரணம் குங்குமப்பூ கொடுத்தேன், ரோஜா பூ கொடுத்தேன், பாதாம் கொடுத்தேன், பிஸ்தா கொடுத்தேன், அதனால வெள்ளையாக வந்தது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவார். உடனே அம்மா சொல்லுவாங்க, இல்லை இல்லை எங்கள் அம்மா வெள்ளை நான் வெள்ளை அதனால என் பிள்ளை வெள்ளை. இப்படி கான்வர்சேஷன் நடக்கும், போட்டி போட்டுப்பாங்க அன்பு செலுத்துறது. ஆனால் அதுவே வளர்ந்து அந்த பிள்ளை கொஞ்சம் குரங்குத்தனம் பண்ணோன்னே படுத்துட்டு இருக்கும்போது இப்போ யாருன்னா வந்துட்டாங்கன்னா, இல்லை வெளியில் போனதுக்கப்புறம் யாரும் வந்துட்டாங்கன்னா, அந்த எருமை வெளியில் போயிருக்கு சிஸ்டர், அதால் எனக்கு படுகிற பாடு இருக்குது அப்பா. சே, அம்மியை பெற்றிருந்தா கூட 4 தேங்காய் பத்தைய தட்டி யூஸ் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லை. இன்னும் மனைவிமார்கள் இருக்கிறீங்க, அந்த ஆளை என் தலையில் கட்டிட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, இவனுக்கும் சேர்த்துல நான் சமைச்சு போட வேண்டியதாக இருக்குது, பிரயோஜனமற்றவன் அப்படின்னு நம்ம பேசுவோம். பேச முடியலனாலும் மனசில் நினைப்போம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பிரயோஜனமற்றவர்கள் யாராவது இருப்பாங்கன்னா இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்கிறேங்க, எப்படி ஆதாமை கர்த்தர் மன்னித்தாரோ அதே போல இயேசு நம்மை எப்படி மன்னித்தாரோ நாம் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களை மன்னிக்கும் பொழுது அவர்கள் ஜீவனடைந்து, ஹல்லேலூயா, அவர்கள் உயிர் மீட்சி அடைந்து தரித்திரராய் உங்கள் வீட்டிலே கால்களை வைத்து உங்களை அலைகழித்து அழ வைத்து கொண்டிருக்கிற ஜனம் இருக்கும். நான் மனிதன் இருப்பானே ஆனால் அவனை இந்த வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றது மட்டும் இல்ல, அவர் உண்ணும் பொழுது அவருக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர் தேவைகளை சந்தித்து அவரை நம்ம அன்புல இனி வரக்கூடிய நாட்களில் நடத்துவோமே ஆனால் அந்த மனுஷன் உங்க குடும்பத்தை காப்பாத்துகிறவனா மாறிடுவாங்க. இது கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், நான் மன்னிக்கணும். என் கூட பிறந்த சகோதரன் இருக்கிறாங்கன்னா, தப்பு செய்கிறாங்கன்னா நான் கோவப்படுறவனா இருக்கக்கூடாது, மன்னிக்கிற குணம் உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. மன்னிக்கும் பொழுது அங்கே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே ஆதாமுக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வாசிங்க. சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவன் அது விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதை கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவளும் புசித்தாள். அல்லேலூயா. இது புரிஞ்சுக்குங்க.
ஆண்டவர் ஒரு மரத்தை உருவாக்கி, ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதை சாப்பிட்டா அழிவு வரும்ன்றது இறைவனுக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி அவங்க சாப்பிட்றாங்க. ஏன்? சர்ப்பம் தந்திரமாய் வந்து இறைவன் படைத்த உலகத்தை, இறைவன் படைத்த மனுஷனை அழிக்கணுங்கிறதுக்காக, தந்திரமாய் உங்கள் குடும்பத்தை அழிப்பதற்காக வேண்டாத நபர்கள் வருவார்களே, ஆனால் அவர்கள் இந்த நாள் முதல் கொண்டு வராதபடிக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தை காக்கப்படுவதாக. அல்லேலூயா. என் கணவன் இந்த நண்பனோட சேர்றதுனால தான் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த நிலை மாறும்படி கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கிறோம், அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று. நயவஞ்சகமாய் தவறு செய்யாதவங்களை, தவறுனா என்னன்னு தெரியாதவங்களை நயவஞ்சகமாக வந்து தவறு செய்ய வைத்து விட்டது. அப்போ கசப்பு எப்போ வரும்னா, நமக்குள்ள பாவம் வரும்போது கசப்பு வரும். பாவம் எப்படி வரும்னா, அன்பு இல்லாத போது பாவம் வரும். என்னங்க வித்தியாசமா சொல்றீங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் நேசிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், நேசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்தையும் நன்மைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அவங்க நமக்கு தீமை செஞ்சாலும். ஆனால் நேசிக்காதபடிக்கு, அன்பு இல்லாதபடிக்கு உங்கள் எண்ணம் மாறிடுச்சுன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு அந்த ஆள் அப்படிதான் அக்கா அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் ஆமாம் அப்படிதான் சொல்லிட்டு அவங்கள பற்றி பேச ஆரம்பித்து பாவத்துக்குள்ளாக போயிடுவோம். அல்லேலூயா. பாவத்துக்குள்ளாக போயிடுவோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம், நீ பாவம் செய்யாதபடிக்கு. அந்த மனுஷர்கள் செய்த, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால தான் இத்தனை பாடுகளும் இத்தனை கஷ்டங்களும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3:8 வாசிங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் ஆண்டவரோட இருந்த ஜனங்கள் பாவம் செய்த பொழுது என்ன பண்றாங்க? ஓடி போய் ஒளியிறாங்க. இப்ப நல்லா பாருங்க, நான் இருக்கிறேன், நீங்க எல்லாம் இருக்கிறீங்க உங்க பக்கத்துல. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டீங்களா? சிரிச்ச முகத்தோட கேட்டுட்டீங்களா? சிரிச்ச முகத்தோட கேட்டுட்டீங்களா? இப்ப நான் சொல்றதை செய்யுங்க. இப்ப நீங்க யாரை பார்த்தீங்க? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்க. அந்த பக்கம் திரும்பி, ஓகே, இவங்க யார் தெரியுமா? மோசமானவங்க. சொல்லுங்க, இந்த பையன் யார் தெரியுமா? மோசமானவங்க, கேடு கெட்டவங்க. சொல்லுங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்களா? இந்த பக்கம் ஹாய் சொன்னீங்களா? அந்த பக்கம் சொல்லுங்க, அவர் யார் தெரியுமா? மோசமானவர். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுதான் பாவம். இப்போ பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து ஹாய் சொல்லி பாருங்க, ஒரு குத்த உணர்வு வரும். ஒரு குத்த உணர்வு வரும். ஹாய் சொல்ல முடியாது, எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியாது. ஆனால் இவங்க யாரா இருந்தாங்க ஒரு காலத்தில்? நமக்கு நம்ம பக்கத்தில் இருந்தவங்க, அவங்க கொடுத்ததை நம்ம சாப்பிட்டவங்க, நம்ம கொடுத்ததை அவங்க சாப்பிட்டவங்க. ஆனால் இப்போ அவங்களை குறித்து ஏதோ ஒரு காரியம் நம்ம செஞ்சுட்டதுனால அவங்கள பக்கத்தில் நம்ம இருக்க முடியல. ஆமாவா இல்லையா? அப்போ பாருங்க, இயேசு கர்த்தரை முகமுகமாய் பார்த்தவங்க, கர்த்தர் சத்தத்தை கேட்டவங்க இந்த ஆதாம் ஏவாளும் பாவம் பண்ணினதுனால, பாவம் பண்ணிட்டோன்ற குற்ற உணர்வு வந்தபடியினால ஓடி போய் எங்க நின்ட்டாங்களாம்? ஒளிஞ்சிட்டாங்களாம். தேவன் கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு. எங்கே இருக்கிறாய்?
அப்போ நீங்கள் ஒருத்தர் குறித்து அவதூறு பண்ணிட்டீங்க, ஆனால் அவர் எதுவுமே செய்யலைன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் உங்களால் தான் அவர் பேர் கெட்டு போச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் எங்கன்னா போய் பார்ப்போமா? நம்ம பார்ப்போமா? பார்க்க தான் முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது. அதே போலதான் ஆதாம் ஏவாளும் அவங்க கீழ்ப்படியாம செய்யக்கூடாததை செஞ்சதுனால தங்கள் பாவம் பண்ணிட்டோங்கிற குத்த உணர்வு வந்தபடியினால ஓடி ஒளிந்தவர்களா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் அங்க கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா முதல் சத்தம் கொடுக்கிற 9 வாசிங்க. 10 வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? இதை செய்யாதன்னு சொன்ன, அதை செஞ்சதுனால அவன் கண்ணு திறந்துடுச்சு. அவன் நிர்வாணியா இருக்கிறாங்கிறத அவன் பார்த்தபடினால ஆண்டவரை நோக்கி பார்க்காம ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். இதுதான் மனிதன் உலகத்துல பூமியில வந்து செய்த பாவம், தப்பு. ஆனா அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த கோபத்துக்கு அவனை சாகடிச்சிருக்கணும். என்ன பண்ணிட்டாரு? அவனை சாகடிக்கல, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அடைத்து போட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, எடுத்து வாசிங்க 3வது அதிகாரம் 21 வாசிங்க. தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினான். தோல் உடைனா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு மிருகத்தின் தோலை, ஆட்டுத்தோலை, ஒரு ரத்தத்தை சிந்தி அந்த தோலை அவர்களுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அங்கே முதல் மன்னிப்பை ஆதாம் பெறுகிறான். எதன் நிமித்தம்? ஆட்டின் ரத்தத்தின் நிமித்தம். ஆட்டின் ரத்தத்தின் நிமித்தம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நமக்கு மன்னிப்பு எப்படி கிடைக்கப்பட்டதுன்னா, இயேசுனுடைய ரத்தத்தின் நிமித்தம். அந்த ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறதா? ரத்தம் பேசுங்க. நம்ம பிறருக்கு அநியாயம் செய்யும் பொழுது நம்ம அநியாயத்தை நிமித்தம் அவனுடைய ரத்தம் பூமியில சிந்திடுச்சுன்னு வச்சுக்குங்களேன், அது பழி வாங்கும். இறைவன் இடத்துல முறையிடும். நான் இவங்களுக்கு நன்மை செஞ்சேன்பா, எனக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு இயேசுவின் இடத்துல முறையிடும். எடுத்து வாசிங்க 4வது அதிகாரம் 8, ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அங்க பாருங்க, ஒரு அண்ணன் ஒரு தம்பி மேலே பொறாமை கொண்டு தன் தம்பியை வந்து கொன்னுட்டாங்க. அவனுடைய ரத்தம் இறைவனிடத்துல முறையிட்டபடினால மீண்டும் 2ஆம் சத்தம் இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுக்கும். முதல் சத்தம் யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? 2வது சத்தம் ஆதாம் பெற்ற பிள்ளை காயின் இடத்துல கொடுக்கிறார். எங்க உன் தம்பி? அவனுக்கு என்னன்னா காவலாளியா வச்சு அவனை நான் பார்க்கறது என் வேலையா? இல்லையே. அவன் என்ன செஞ்ச? அவனுடைய ரத்தம் பேசுகிறதே. அப்போது ரத்தம் பேசிக்கிட்டே இருக்கும். அது என்ன ரத்தம்னா ஜீவனுள்ள ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அந்த ரத்தம் நமக்காக பேசிக்கிட்டே இருக்கும்மா. அந்த ரத்தம் நம்மளை ஒரு காலம் கைவிடாது. இன்னைக்கு அவருக்கு டெத் சர்டிஃபிகேட்டு, நமக்கு இன்னைக்கு பர்த் சர்டிஃபிகேட். அல்லேலூயா. இன்னைக்கு சரித்திரம் எழுதினது டெத் சர்டிஃபிகேட் ஃபார் ஜீசஸ் டுடே. இன்னைக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட் எழுதி முடிச்சு அடுத்த செகண்ட்ல இன்னைக்கு நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். ரட்சிப்புங்கிற சார். அல்லேலூயா. அந்த சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு விடுதலையாக ஆராதிக்கிறோம்.
எத்தனை அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் தைரியமாக இருக்கிறோம். என் பாவத்தை ஏசப்பா மன்னிச்சிட்டார், என் பாவத்தை ஏசப்பா மன்னிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பார்க்கணும், காயினை நோக்கி உன் சகோதரன் எங்கே கேட்கிறார். உன் சகோதரன் எங்கே? ஆதியாகமம் 4:13 வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கோவப்பட்டு என்ன பண்ணிட்டார்? ஒரு தம்பியை நீ கொண்டுட்ட இல்லையா, நீ கோவப்பட்டு, கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? கோவப்பட்டுட்டு அவன் அழகாய் இருந்த தேசத்துல இருந்து இனி நீ போற இடம்லாம் சபிக்கப்பட்டதா இருக்கும், நீ கஷ்டப்பட்டு தான் நீ எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறார். ஆதியிலே பிதா கோபக்காரரா இருந்தார். ஆதியிலே பிதா தேவன் கோபக்காரரா இருந்தார். ஆனா பிதாவுடைய குமாரன் ஒருத்தர் வந்தாரு. எங்கேயுமே வேதத்துல கோபப்பட்டு ஒருத்தனை நாசம் பண்ணாருன்னா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. குவாலிட்டி அதுதான், ஏசப்பாவுடைய குவாலிட்டி அதுதான். தேவன் பாருங்க, ஜீவனை எடுக்கல, ஆதாம சாகடிக்கல. உங்க கையில 5 லட்சம் 10 லட்சம் 10 கோடி இருக்கு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, தண்டனை மறிக்கணும். ஆனா சரி பொழைச்சிப்போ, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன், நாடு கடத்துறேன், அங்கே போய் என்ன பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் விட்டார். 2வது காயின் தன் சகோதரனுக்கு துரோகம் செய்யும் பொழுது, கொலை செய்யும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு சரி உயிர் தர பொழைச்சிப்போ. அப்போது இங்கே எது பெருசாக பார்க்கப்படுகிறது? ஆசீர்வாதமா உயிரா? சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் பெருசு, ஏதேன் தோட்டம் பெருசா இருக்குதா இல்ல உயிரா? உயிர். புரியுதுங்களா? எது பெருசா இருக்கு? உயிர் பெருசா இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாவத்துக்காக அந்த உயிரையே கொடுக்க துணிஞ்ச ஒருத்தர் எவ்வளோ பெரியவரா இருப்பாருங்க. அம்மா இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவரா இருப்பார். என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் அநியாயத்துக்காக, ஒருவேளை சதீஷ் பாவம் செஞ்சுட்டான், ஆனால் அவனுக்காக நான் ரத்தம் சிந்துறேன்னு சொல்லிட்டு அவர் சிந்தின ரத்தம் பிதாவோட இடத்துல, பிதா கோபக்காரர், அடிச்சுடுவார், கோபப்பட்டார்னா முடிச்சு விட்டுருவார். ஆனால் அந்த கோபம் என் மேலே, என் தலையின் மேலே விழாதபடிக்கு ஏசப்பா எனக்காக ரத்தத்தை சிந்தி பேசி கொண்டிருக்கிறாராம். எப்பெல்லாம் பேசுவார்? இந்த சதீஷ் பாவம் செய்யும் போதெல்லாம் பேசுவார். 900 வருஷம் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஆதியாகமத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனா பொறுமையா தேவன் இருந்தார். ஏன்னா அவங்க ரட்சிப்பு அடையும்படியாய், உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாய் அவர் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு இன்னும் பொறுமையா இருப்பதற்கு காரணம் அவர் சிந்தின ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது பிதாவினிடத்தில். அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்யக்கூடாதல்லவோ? எவ்வளோ தூரம் நம்ம அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்யக்கூடாதல்லவோ? எனக்காக தண்டிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர், எனக்காக ஜீவன் தந்தவர். அப்போ இங்கே பாருங்க, அந்த ஒரு தேவன் எனக்காக உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குது. என்னை பார்க்குறவங்க வணக்கம் வைக்கிறாங்க, நம்மளை பார்க்குறவங்க பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு சொல்கிறாங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்களே. இல்லை, எதனால்? அவர் சிந்தின ரத்தத்தினால, அவர் சிந்தின ரத்தத்தினால. அப்போ எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக சத்தம் விடுகிறவர். எல்லாமே எங்கே இருக்கிறார்? உன் சகோதரன் எங்கே? அப்போ அவர் தேடுகிறவராக இருக்கிறார். தன் பிள்ளைகள் தன்னிடத்துல எப்பொழுதும் இருக்கணுங்கிற வாஞ்சையோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ சொல்ல முடியுமா? இப்போ புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர் மன்னிக்கிறதுல தயாபரர். அவர் வேணான்னு யாரையும் தள்ளதே இல்லைமா.
அவர் யாரையும் நீ வேண்டாம், என் வீட்டுக்கு வராத, என் வீட்டுக்குள்ள உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கோபத்தில் மனைவியை சொல்றது உண்டு, கோபத்தில் பிள்ளைகளை சொல்றது உண்டு, கோபத்தில் கணவனை சொல்றது உண்டு. ஆமாவா இல்லையா? அந்த கோபம் உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த எரிச்சலோடு நம்ம வீட்டில் எல்லா விஷயங்கள் செய்யும் பொழுது இன்னும் வீட்டில் அமைதி கெட்டு போயிடும், சந்தோஷம் கெட்டு போயிடும், எல்லாம் கெட்டு போயிடும். இல்லை, அவைகளை விட்டு அப்படியே இயேசுவேன்னு சொல்லி நிற்கும் பொழுது அந்த மன்னிக்கிற குணம் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம வீட்டில் நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்க. மன்னிச்சு பழகி பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சமுதாயத்தில் கௌரவம் கிடைச்சிடும், மதிப்பு கிடைச்சிடும், மரியாதை கிடைச்சிடும். செஞ்சு பாருங்க. மன்னிக்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கணம் வந்துடும். ஏன்னா மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். அவர் பெரிய மனிதர், அவர் மன்னிக்கிறவர். நாம் யார்? மனிதன், மன்னிப்பு கேட்கிறவர். அப்படி எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு விடுதலை தான். அல்லேலூயா. மத்தேயுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிங்க. அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடு பாவிகளோடு போஜனம் பண்ணுங்கள் என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அங்க பாருங்க, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தி பேசுகிறவர்களா இருக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கு எக்ஸாம்பிள், நான் யாரையும் சொல்லலை, இப்போ நான் இருக்கிறேன் இங்கே நின்று பேசுறதுனால அங்கே அமர்ந்திருக்கிற உங்களுடைய குறைகளை நான் பேசுகிறவனா இருப்பேன். இவங்க இப்படி இல்லை, அவங்க அப்படி இல்லை. அது ஒரு 2 விதமான பேச்சு. ஒன்று ஆதங்கத்தின் பேச்சு, அது தவறு கிடையாது. ஆதங்கத்தில் பேசுறது நல்லா புரிஞ்சுங்க. ஆதங்கத்தில், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறதுனால எனக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, இப்படி ஒழுங்காக இருந்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசுறது ஆதங்கத்தின் பேச்சு. ஆனால் உள்ள கசப்பு வச்சுக்கிட்டு மன்னிக்கவே முடியாமல் அந்த தவறை நான் ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு ஓடுனேன்னா அது என்ன பேச்சு? அக்கிரமத்தின் பேச்சு. இன்னைக்கு இந்த அக்கிரமத்தின் பேச்சு நமக்குள்ள இருக்குது. ஆனால் அது இல்லாதபடிக்கு தேவன் நம்மை காப்பாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாருங்க, அவங்க சொல்கிறாங்க பாவிகளோடு அவர் உட்காந்துருக்காரு அப்படின்னு நியாயம் தீர்க்கிறவங்களா இருக்கிறாங்க. பாவிக்காக தான்ப்பா உலகத்துக்கு வந்தார். எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்னா எனக்காக, என் பாவத்துக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நன்மையை செய்த இறைவனை அனுதினமும் நினைக்கும் பொழுது நமக்கு பாவம் பெருசாக தெரியாது பிள்ளைங்களை, அக்கிரமம் பெருசாக தெரியாது, முறுமுறுக்கிறது பெருசாக தெரியாது. அப்போ அவர் செய்த நன்மை டெய்லி காலையில், டெய்லி குட் ஃப்ரைடே தான், டெய்லி குட் ஃப்ரைடே தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு. ஏன்? மன்னிப்பு கிடைச்சிட்டே இருக்க. தண்டனை கொடுத்துருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க முடியுமா? நாளைக்கு உயிரோட இருந்திருப்பீங்க எத்தனை பேர்? நிச்சயம் எந்திரிப்போம். ஏன்னா தண்டிக்கிற தேவன் அல்லவே அல்ல. அப்ப எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லணும், எனக்காக சிலுவையில மரிச்சீங்களே, நன்றி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்திரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னிக்கிறதுல மிக பெரியது. ஆனா பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கிட்டு திரும்ப அந்த பாவத்தை செய்ய கூடாது. அப்ப கூட ஒரு பொறுமையா இருக்கிறாராம். இன்னும் ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரு வாய்ப்பு. தோட்டக்காரனோட ஓனர் வந்து தோட்டக்காரனை இந்த மரம் கனி தரல வெட்டி போடு அப்படின்னு சொல்லும் பொழுது தோட்டக்காரன் சொன்னான்னா, ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் சொல்லிட்டு என்ன பண்றாராம், அந்த மரத்துக்கு சுத்தி இருக்கிற அழுக்கு அசிங்கங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு நீர் பாய்ச்சி கனி கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்யறாராம்.
சொன்னது மட்டும் இல்லை, செய்தாராம். அப்போ ஓனர் யாரு? பிதா. தோட்டக்காரர் யாரு? இயேசு கிறிஸ்து. மரம் யாரு? நாம. ஒரு நாள் பிதா வரும்போது கனி இல்லைன்னா என்ன ஆகும்? வெட்டப்படுவோம். இல்லை, நம் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை உட்கொண்டு கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் மாறுவோம். அப்படின்னா இன்னைக்கு நான் உண்மையாக சொல்கிறேங்க, வீடுகளில் வயசானவங்க இருப்பாங்க அப்படின்னா அவர்களை அவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம். நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம். ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி இறைவன் என்னோடு இடைப்பட்டது என்னால் அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்துக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மனசார அவங்கள பார்த்தோம். மனசார பார்த்தோம். அதை விட பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதை நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது நம்ம குடும்பம் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படும். இறைவன் கண்களிலே நாம் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த நன்மையினால மன்னிக்கப்பட்டது. உண்மையை சொல்றேன். தரித்திரம் இந்த நன்மை செய்தபடியினால தரித்திரம் வீட்டை விட்டு விலகியே போயிடும். ஏன் தெரியுமா? முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நாம பிரயாசப்படும் பொழுது நம் கரத்தை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கையில் ஒன்றுமே இல்லை, நான் எப்படி எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லைன்னாலும் என் கையில் இருக்கிறத கொஞ்சத்தை சந்தோஷமாக அவங்களுக்கு செய்யும் பொழுது பஞ்சம் வரவே வராது. அல்லேலூயா. இது ஏன் நடுவில் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் நம் குணங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அடைந்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் நம்மை தொடுத்த ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியாய் இருக்கிறாரே என்று தனக்குள்ளே சொல்லி, நீங்க பாருங்க, இவனே ஒரு பாவி, இவன் பாவத்துக்கு இரக்கம் பெறுறதுக்காக, மன்னிப்பு பெறுறதுக்காக ஆண்டவர் இயேசுவை கூப்பிடுறான். அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயானவர், பாவம் செய்த ஸ்திரீயானவர் வந்து அவர் பாதத்திலே தன் பண்ணின பாவத்துக்கு பரிமள தைலத்தை ஊத்துறாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் நிமித்தம் அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்போ நியாயம் தீர்க்கிறவர்களாய் நாம இருக்கக்கூடாது. நியாயாதிபதி ஒருவர் மாத்திரமே. அவர் தான் மற்றவனுடைய பாவத்துக்கும் மற்றவனுடைய அக்கிரமங்களுக்கும் நியாயம் தீர்க்கிறவராக இருப்பாரே தவிர நம்ம மனுஷன் கூட இருக்க மனுஷன்லாம் நியாயம் தீர்த்துட்டான் அப்படின்னா, பாவம் தப்பு செஞ்சிட்டான்னா அவனை மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம் குணங்கள் மாறிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுங்க. 47 வாசிங்க. 7, 47, 48. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உங்களுக்கு ஒருத்தர் 10 ரூபா தராரு, அவரு நல்லா சிரிச்சு பேசுவீங்க. இன்னொருத்தர் வந்து ₹1,00,000 கொடுத்தாருன்னா யாரோட நல்லா திரும்ப சிரிச்சு பேசுவோம்? அதிகமாக கொடுத்தவரோட தான். அப்போ இன்னைக்கு நமக்கு அதிகமாக கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவரோட சிரிச்சு பேச நமக்கு நேரம் கொடுக்கணும். நம்ம பாவங்களை மன்னிச்சிட்டார்ல, நம்ம அக்கிரம சிந்தைகளை மன்னிச்சிட்டார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் பாவத்தை ஏசப்பா தூக்கிட்டாரு, தண்டனை எனக்கு கொடுத்தான்னு சொல்லுவாங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் பாவம் பண்ணினேன்,
கோவப்பட்டேன், அக்கிரமம் செஞ்சேன், எல்லாம் பண்ணேன், இயேசு எனக்கு தண்டனை கொடுத்தாருன்னு யாராவது கை தூக்குங்க. இல்லை, ஒரு கை தூக்க முடியாது. நாம் செய்யறது போல அவர் செய்யலை. நமக்கு யாராவது துரோகம் பண்ணா, பாவம் பண்ணா, கோவப்பட்டு நம்மளை அக்கிரமம் பண்ணா, நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்குறோமா இல்லையா? கை தூக்குங்க. மொத்த சபையும் கை தூக்கும். இதான் மனிதனுடைய இரக்கம். ஆனால் தேவனுடைய இரக்கம் ஈடுனை இல்லாத இரக்கம். எவ்வளோ பெரிய மன்னிப்பு கொடுப்பார்ல. இதுதாங்க தெய்வீக சாட்சி. இந்த சபை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த சபையில் போயிட்டு இயேசு தண்டிச்சாரா உன்னுடைய பாவத்துக்கு சொல்லுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் கூட எந்திரிச்சு நான் இந்த பாவம் பண்ண, இயேசு எனக்கு இந்த தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லவே முடியாது. 1% வாய்ப்பு கூட இருக்காது. பாவத்து நிமித்தம் நமக்கு நாமே தண்டனை வேணா நாம கொடுத்துருந்துருக்கோம். எப்படின்னு சொன்னா, யூதாஸ் காரியோத் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டார். குத்த உணர்வு வந்து இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்து, ஐயா நான் உன்னை காட்டி கொடுத்துட்டேன்பான்னு போய் சொல்லி இருந்தாருன்னா பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் மனுஷனும் தன்னைத்தானே தூக்கில் இட்டு நாண்டு கொண்டு செத்தான் இருக்கு. குத்த உணர்வு அவரை பார்க்க முடியவில்லை. அந்த குத்த உணர்வு அவர் சத்தத்தை கேட்க முடியவில்லை. ஆனாலும் அவங்க தற்கொலை பண்ணிக்கல. ஆதாம் ஏவாளும் தற்கொலை பண்ணிக்கல, ஒளிஞ்சிட்டாங்க. சத்தத்தை கேட்டு பேசினாங்க, மனம் திரும்பினாங்க, வருந்தினாங்க. சரி போ, குழச்சி போன்னு தள்ளி விட்டார். ஆனால் இவனும் யூதாஸ் காரியத்தோ பாவம் பண்ணிட்டான், மனம் திரும்பினா, ஆனால் திரும்பி குத்தப்பட்டான். அவரிடத்துல போகலை, மன்னிப்புக்காக அவர்கிட்ட போகலை. போயிருந்தான்னா வாழ்வு கிடைச்சிருக்கும். மறுதளித்த பேதுரு மனம் திரும்பினபடியினால. அப்போ மனம் திரும்பி அவர் சமூகத்துல போகும்பொழுது நமக்கு மன்னிப்பு உண்டாகுங்க. மனம் திரும்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ஒரு கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். அல்லேலூயா. சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் நம் பாவத்தை விளக்கிட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, யார் செஞ்ச பாவமோ என் குடும்பம் எப்படி இருக்குது, யார் செஞ்ச அக்கிரமமோ என் குடும்பம் இருக்குது, யார் என்ன பண்ணாங்களோன்னு தெரியல என் குடும்பம் எப்படி இருக்குது. ஒன்று சொல்கிறாங்க, அம்மா, யார் என்ன பண்ணாலும், யார் உங்களுக்கு என்ன அக்கிரமம் செஞ்சுருந்தாலும், உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா என்ன அக்கிரமம் செஞ்சுருந்தாலும் அது நடக்கும். ஆனால் எப்போ நடக்காதுன்னு சொன்னால், இயேசுவின் பாதத்திலே வந்து ஆண்டவரே இரட்சகான்னு சொல்லும் பொழுது அந்த எல்லா பாவத்தையும் ஒரு மனிதனாய் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தவராய் ஆக்கிட்டார். அப்போ இன்னைக்கு அந்த மூதாதையர்களுடைய சாபங்கள் உங்கள் குடும்பத்தை தொடராதம்மா. உங்கள் ஏழ்மை நிலை தொடராதம்மா. நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்காக தான் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம் பாவத்தை நம்மிலிருந்து நீக்கி போட்டு நம்மை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மீகாவின் புஸ்தகம் 7:19 வாசி. பாருங்க, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் எங்க போறாரா? சமுத்திரத்தின் ஆழத்துல. நீங்க கீழே போக முடியுமா? சமுத்திரத்தின் ஆழத்துல. அந்த அளவுக்கு அவரை தேடி வந்து நிற்கிற பிள்ளைகளுடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல இறைவன் போட்டுறார். அப்போ மன்னிக்கப்படுகிறதுனால என்னென்ன நடக்கணும்னா, உங்கள் இருதயம் சந்தோஷமா இருக்கும்.
ஆமென். இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும். பிறரோடு இருக்கிற உறவுகள்ல விரிசல்கள் இருந்தாலும் மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அந்த விரிசல்கள் எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 86:5 வாசிங்க. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிப்பவரும், உம்மை யாவர் மீதும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். அவர் நோக்கி கூப்பிடுறவங்களை மன்னிக்கிற தேவன்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை யாராவது நான் மன்னிப்பு இல்லாம இந்த வாழ்க்கையில வாழன்னு நீங்க நினைப்பீங்கன்னா, இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது, இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது, ஒருவேளை உறவுகளுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாம இருப்போம்னா அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டுடலாம். அவங்க மன்னிக்கிறாங்க, மன்னிக்கல, அது வேற விஷயம். நம்ம கேட்டுறது நம்ம கடமை. இல்லை அவங்க கிட்ட பேசவே முடியாத அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா, இயேசுவின் இடத்துல என் பாவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மனதுருகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு புதிய வாழ்வு உண்டாகும். நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். அப்போ இன்னைக்கு நமக்கு நன்மை உண்டாகும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தவராய் இருக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன். மனதுருக்கத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். அப்ப இன்னைக்கு என்ன காரியங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும், எனக்காக சிலுவையை சுமந்தீங்க, எனக்காக அடிக்கப்பட்டீங்க, எனக்காக நெருக்கப்பட்டீங்க, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாகவே மன்னிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மீண்டுமாய் நமக்கு ஒரு வாய்ப்பு. அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். மீண்டுமாய் அவர் பாவம் பண்ணினவர்களை மனுஷன் தள்ளுகிற பிரகாரமாய் தள்ளுகிறதல்ல, பாவியாய் இருக்கிறவனை தேடி வந்து மீட்டெடுத்த நேசகுமாரன், தேடி வந்து மீட்டெடுத்த நேசகுமாரன். எத்தனை அக்கிரமங்கள் இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை செய்திருந்தாலும் அத்தனை அக்கிரமத்திலும் இருந்து என்னை விடுவீங்கப்பான்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மன்னிப்பு உண்டாகும்படியாக அன்புள்ள இயேசு சுவாமி, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து விழுகிறோம். நீர்த்தாமே எங்களுக்கு மன்னிப்பல்ல, உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம். நாங்கள் மன்னிக்க இயலாத சூழலில் வாழ்வோமே, ஆனால் மன்னிக்கக்கூடிய நற்குணத்தை தந்தருள்வீராக ராஜா. எங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். பிறருக்காக நாங்கள் துரோகம் பண்ணின நாட்கள் உண்டு. அவைகளுடைய அந்த காரியத்துக்காக மன்னிப்புக்காக உங்களுடைய பாதத்தில் வந்து விழுகிறோம். நீர்த்தாமே எங்களை மன்னியும், நீர்த்தாமே எங்களை மன்னியும், நீர்த்தாமே எங்களை மன்னியும். வந்த பிள்ளைகளை கர்த்தர் தாமே தொட்டு ஆசீர்வதித்து பழகி பிறகு செய்ய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் இந்த நாள் முதல் கொண்டு மன்னிக்கக்கூடிய குணங்கள் மேலே போட்டும், எரிச்சல்கள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், சமாதான ஆளுகை செய்யட்டும். மீதியாக இருக்கிற வேலைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.